நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடி தோட்டத்தில் நமக்கு தொடர்ந்து இருக்கிற தேவைகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கு. கத்திரிக்காய்க்கு தக்காளிக்குலாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம். க்ரோ பேக் ஒரு 10-20ன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் வருடம் முழுவதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். இந்த கொத்தமல்லி, புதினா, கீரை வகைகள், சின்ன முள்ளங்கி இதெல்லாம் போடுறதுக்கு பேகு வந்து தொடர்ந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். வெறும் சாக்கிலேருந்து சாக்கு வச்சுட்டு இந்த பருப்பு வாங்குகிற சாக்கு, அரிசி வாங்குகிற சாக்கு, நம்ம வாங்கிட்டு வர வெர்மி கம்போஸ்ட்டு, அப்புறம் வந்து மண்ணெல்லாம் வாங்கிட்டு வர சாக்குகள்லாம் வீட்டில் சும்மா இருக்கும். அந்த சாக்குகளை வச்சு வெறும் ஸ்டாப்லர் பின்னை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து க்ரோ பேக் செய்கிறது, அதாவது கீரை வளர்க்குறதுக்கான க்ரோ பேக்கு, இல்லை பருப்பு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வளர்க்குறதுக்கான பேகு எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இதுதான் நான் செஞ்ச க்ரோ பேக்கு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நான் இந்த மாதிரி ஒரு சாக்கு எடுத்திருக்கேன். இது வந்து உரம் வாங்கிட்டு வந்த சாக்கு தான் இது. மண்ணோ இல்லை நான் வந்து தொழு உரமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்த உரம் இது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சாக்காக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த சைஸ் உங்களுக்கு வந்து க்ரோ பேக் வேணுமோ அந்த சைஸில் ஒரு பேக் எடுத்துக்கோங்க. இல்லை இதே கூட நீங்கள் 2ஆக கட் பண்ணி இருந்தாலும் வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கை வந்து முழுமையாக அப்படியே ரெட்டையாகவே வச்சு பயன்படுத்த போகிறேன். கொஞ்சம் லைஃப் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ரெட்டையாகவே வச்சு பயன்படுத்த போகிறேன். இந்த க்ரோ பேக் செய்கிறதுக்கு ஒரு பேப்பரை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 4 சைட்லேயும் நம்ம இதை வச்சு 4 கார்னர்லேயும் இந்த ஸ்கொயரை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ரையானை வச்சுட்டோ இல்லை ஸ்கெட்ச் வச்சுட்டோ அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அதில் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்கொயர் வந்து 4 சைடும் கரெக்டாக சேமாக எக்ஸாக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஹைட்டில் வந்து க்ரோ பேக் இருக்கும். இல்லாட்டினா ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு அளவுக்கு வந்து போயிடும். ஸோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த லைனையும் இப்போ நான் ஒரு லைனுக்கு வரைகிறேன் இல்லையா, 2 லைனு, அந்த 2 லைனையும் ஒன்று சேர்த்து ஒட்டி வைக்கணும். இப்போ இந்த லைனையும் இந்த லைனையும் 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்போது அவ்வளோதான். இந்த 2 லைனையும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே நம்ம முதல்ல ஒரு ஸ்கொயர் வச்சுருந்தோம்ல, அதே ஸ்கொயரை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அது லைன் எதுக்காக போகிறோம்னா நம்ம அது மேலே தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண மெஷின் இருந்தது அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் ஊசி நூல் வச்சுட்டு கையில் தைக்கிறதாலும் சரி, இல்லை ஸ்டாப்லர் பின்னை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப்பிள் பண்ணிவிட்டாலும் சரி. நான் வந்து ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறேன். மெஷின் இருக்குது, அதனால் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மெஷின் இல்லாதவங்க கையில் வந்து ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த க்ரோ பேக்கோட ஒரு கார்னர் வந்து செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு இப்போது இந்த ஒரு கார்னர் செட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே 4 பக்கம் போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இப்படி தொங்குது இல்லையா, அதை நல்லா அப்படி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் நம்ம வந்து அதே மாதிரி தைக்க போகிறோம். அந்த ஹைட்டு மட்டும் பார்த்துக்கோங்க, அதே அளவு இருக்குதா அப்படின்னு, சேம் ஹைட் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். மெஷின் வந்து இது ஒன்றும் ஆகாது. அதுக்குரிய ஊசியை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பெஸ்ட்டு வந்து ஸ்டாப்லர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஊசி நூல் வச்சு தைச்சிக்கிறதுமே கூட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டிச்சிங்.
ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகுது இல்லையா, அதனால். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 4 பக்கமுமே தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறமா இந்த ஓரங்களை போய் மடித்து தைக்க போகிறேன். இந்த ஓரங்களை எல்லாம் நீங்கள் மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மண் போடுறதுக்கு முன்னாடி இந்த க்ரோ பேக்கோட கீழ்ப்பக்கம் வந்து சில துவாரங்கள் வந்து போட்டுக்கோங்க. நிறைய துவாரங்கள் போட்டிருந்தேன், அது வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இல்லை. நான் வந்து நிறைய துவாரங்கள் வந்து கீழே வந்து போட்டு விட்ருக்கேன். ஈவன் அந்த செவுரு இருக்கு இல்லையா, அதுலேயுமே கூட நான் போட்டு விட்ருக்கேன். துவாரங்கள், குட்டி குட்டி துவாரங்கள் போட்டு விட்ருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும், எவ்வளோ நீளம் வேணுனாலும் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். 2 சாக்கை ஒன்றா தச்சு ஒரு பெரிய பேக்காக வந்து ரெடி பண்ணலாம். இது நம்மளோட இதுதான். ஒரு தடவை தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். பாருங்கள், மண் போட்டாச்சு. இதில் நீங்கள் என்ன போட்டிங்களாலும் சரி, கொத்தமல்லி போடலாம், புதினா போடலாம். நான் வந்து குட்டி முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். நான் குட்டி முள்ளங்கி தான் போட போகிறேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த இடையில வந்து இந்த மாதிரி ரொம்ப ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு கயிறை வச்சுட்டு, ஒரு நைலான் கயிறை வச்சுட்டு கூட நீங்கள் கட்டி விட்டுக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் இருக்கிற சாக்குகளை வேஸ்ட் பண்ணாமல் க்ரோ பேக் தைச்சி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.